அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இது இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 20 20/11/2025. இது 4வது வகுப்பு. இது தொடர்ந்து தத்துவங்களை மட்டும் பேசிக் கொண்டு வரும். ஆகினால் இதை தொடர்ந்து கவனித்து வரும் மக்களுக்குத்தான் புரியும். மாணவர்களுக்குத்தான் புரியுமே தவிர புதுசா இருக்கவங்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பில்லை. அவன் விரும்புகின்றவங்க அறிமுக வகுப்பில் சேர்ந்து அதுக்கப்புறம் பின்னாடி படிப்படியாக அவங்க பயிற்சி வகுப்பில் சேர முடியும். இப்போ இடையில ஒன்று பேசுறேன். மரணத்தை பற்றி நம்ம பேசுகின்ற பொழுது மரணம் நோய்வாய்ப்பட்டு சாவுது எல்லாரும் பார்த்துக்கிறோம். சமாதின்னு ஒன்று இருக்கு. அது வேதியியல் மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் சமாதி. அந்த மாதிரி பேசுறோம். அதாவது மரணத்தை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். இந்த புத்தகத்தில் 47வது பாடத்தில் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. இப்படிலாம் இருக்குமா? இதுல வேதியியல் மாற்றம். இது சாதாரண சாப்பாட்டு ராமனுங்களுக்கும் அசைவத்தை நொறுங்க திங்கிறவனுக்கும் சைவத்தை நொறுங்க தின்னுட்டு குண்டி பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. சைவமும் உணவு பழக்கம், அதாவது அசைவ உணவு பழக்கம், சைவ உணவு பழக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உணவு பழக்கம் தவிர ஆற்றல் என்பது வேறு, உணவு பழக்கம் என்பது வேறு. நிறைய தின்னு போட்டு கடவுள் காப்பாற்றுவார், நிறைவேற்று எண்ணமே செயலை எண்ணம் இதெல்லாம் உளறிட்டு இருக்கிறதெல்லாம் போதை கும்பல். இதெல்லாம் ஆகாரம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அந்த போதை உணவுப் பொருள் இல்லை அப்படின்னா அவனுடைய கடவுள் கொள்கையும் அவனுடைய எண்ணம் செயல் எல்லாம் நாசமாக போய்விடும். அதனால இங்க ஆற்றல் என்பது வேறு. ஆற்றலில் வாழுகின்றவர்கள் தான் உண்மையான ஆற்றலில் வாழுகின்ற அளவுக்கு உடலை மாற்றணும். எப்படி ஒரு கம்பளி பூச்சி ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுது இல்லையா, அதுதான் தவம்னு பேர். அது இயற்கையாகவே அதுக்கு இருக்குது. ஆனா நமக்கு முயற்சியில தான் வந்தாகணும். அது இயற்கையாகவே அது இயற்கையில் இருக்குது. அது படிப்படியாக பரிணாமத்தில் மாறி வண்ணத்து பூச்சியா மாறி தேனை மட்டும் மருந்துகின்ற நிலைக்கு மாறி விடுகிறது. ஒரு சாதாரண கீழே இருக்க கழிவு பொருளை இலைதலை கழிவு பொருளாக இருக்கும். இலைதலை கீழே கழிவு பொருளாக மாறி மக்கி போய் உரமாக மாறக்கூடிய இலைதலை சாப்பிட்டு அது பரிணாம அறிவியல் அடிப்படையில் அது முன்னேற்றம் அடைந்த கடைசியில் உயர்ந்த தேனை அது உற்பத்தி செய்கின்ற தேன் இந்த இனிப்பு நீரை சாப்பிட்டு அழகாக வண்ணம் அடிக்கும். அது பரிணாமத்தில் இருக்கிற முயற்சி. ஆனால் நாம் இந்த முயற்சியை அகத்தூய்மை செய்வதன் மூலமாகத்தான் நாம் பெற முடியும். அகத்தூய்மை எப்படி செய்வது? அகத்தூய்மை செய்தால்தான் நாம் மரணத்தை நம் கையில் வைத்துக் கொள்ள முடியும். பெரிய பெரிய உலகத்தை மாற்றியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அவங்கெல்லாம் தன் உடம்பை ஒழுங்கா பார்த்துக்க தெரியல. அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்த தெரியல. பரிணாமத்தை புரிந்து கொள்ள தேவையில்லை. வெறும் காமத்துக்கு அடிமையாக போனவர்கள் தான். ஒரு நிமிட காமம் அருவருப்பானது. காமம்னா அது அறிவரும் நாற்றம் பிடித்தது, அருவருப்பானது. அதற்காக பல்ல இடிக்கிறது, தன்னை கேவலப்படுத்துவது, தன்னிலை கீழ்படுத்துவதால் இந்த பாலியல்ங்கிறது. அதனால பாலியல் ஒரு அவகாரம், அது ஒரு அருவருப்பானது, ஒரு மோசமானது. ஒரு நிமிடம் தான், ஒரு வினாடிக்காகத்தான் பல்லளிப்பது. இதெல்லாம் ஒரு மானங்கட்ட செயல் என்பது அனைவருக்கும் தெரியும். ரெண்டாவது அருவருப்பானது. எப்படி உணவு தொழில் மிக மிக உலகத்திலே மோசமான 2 தொழில் அருவருப்பான தொழில். இந்த பாலியல் தொழிலும் மிக அருவருப்பானது, நாற்றம் பிடித்தது, அருவருப்பானது. உணவு தொழிலும் நாற்றம் பிடித்தது, அருவருப்பானது. அதாவது மருத்துவம், அறுவை சிகிச்சை நாற்றம் பிடித்ததில்ல, கழிவு நாற்றம் அடிக்கும். இந்த தொழிலை சிறப்பித்து கூறுவதில் அர்த்தமே கிடையாது. அதனாலதான் நம் உடம்பை தூய்மை செய்கின்ற பொழுது மனம் தூய்மை அடையும். மனம் 5 நிலைப்பட்டது. இந்த 5 நிலை பற்றி, இந்த பாலியலை பற்றி பேசும் பொழுது இந்த 5 நிலை பற்றி தெரியாது. ரெண்டாவது இலக்கு வேண்டும். எந்த ஒரு செயலுக்கும் இலக்கு வேண்டும். உயிரிய இலக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் நீர் மருத்துவத்தை பின்பற்ற முடியும். இது இந்த மனித குலம் தப்பித்து போக வேண்டும் என்பதற்காக, மற்ற கோள்களுக்கும் சென்று வாழ வேண்டும் என்பதற்காக இயற்கை நம்மை படைத்திருக்கிறது. தான் அழிந்தாலும் தன் சந்ததி அழியக்கூடாது என்பதற்காக இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே போகும். இந்த இனப்பெருக்கம் எப்படி இருக்க வேண்டும்? உயர்ந்த நோக்கத்துடன் இருக்க வேண்டும். அதை இயற்கை நோக்கம். உயர்ந்த தத்துவங்களை நாம் பேச வேண்டும். உயர்ந்த எண்ணங்களை உருவாக்க வேண்டும். உயர்ந்த வித்துக்களை உருவாக்க வேண்டும். ஒரு ஆடு மாடு வாங்கினா கூட உயர்ந்த வித்து உடைய ஆடு மாடு தான் நான் வாங்குறோம். அதிக உற்பத்தி பண்ணக்கூடிய அதிக திறனுடைய விலங்குகளைத்தான் நம்ம வாங்குகிறோம். அதே போலத்தான் ஒரு விதை வாங்கினாலும் கூட அதிக முளைப்பு திறன், அதிக உற்பத்தி திறன் இருக்கிறத நான் வாங்குறோம். அதே மாதிரி தான் மனிதனும் அதிக சிந்திக்கக்கூடிய, அதிக மேன்மை அடையக்கூடிய அந்த 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 நோக்கத்துக்காகத்தான் நம்ம இந்த காமத்துப்பால் இன்பத்துப்பால் பாலியல், இதுதான் நோக்கம். அவன் விண்வெளி எங்கும் போக வேண்டும். அவனுக்கு அறிவு நிறைய இருக்கிறது. அறிவுங்கிற வித்தை வைத்துக்கூட தப்பித்துக் கொள்ள முடியுமா? அருவருப்பான சிந்தனையுடையவர்களோடு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். பாலியல் சிந்தனை பற்றி பேசுகின்றவங்களோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று புரிந்து கொள்கிறேன்.
பாலியலை பாலியல் என்பது எதற்காக செய்ய வேண்டும், என்ன நோக்கத்திற்காக செய்ய வேண்டும், என்ன உயரிய நோக்கம் இருக்கிறது என்பதற்காக பேசுறவங்க சரி, அதுதான் காமத்துப்பால். ஆகினால ஒழுக்கமற்ற எல்லாத்துலயும் ஒழுக்கமா இருப்பானோ, காமத்துல மட்டும் ஒழுக்கம் இருக்க மாட்டானாம். இப்படியெல்லாம் பேசுகின்ற இருப்பாங்க. அதெல்லாம் அந்த தீய எண்ணங்கள். ஆக அந்த தீய எண்ணங்கள் உடையவங்களோட நம்ம தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம். நல்ல எண்ணத்திற்காக வாடுகின்ற மக்களோடு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.